கண்டேன் 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 காதலை கொண்டேன் 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 ஆவலை பட்டின் சுகம் வெல்லும் விரல் எட்டின் சுகம் சொல்லும் குரல் எட்டித் தொட நிற்கும் அவள் எதிரே எதிரே எட்டித் தொட நிற்கும் அவள் எதிரே எதிரே. கிளம்புறேன் இப்ப எதுக்குக்கா வருத்தப்படுறேன்? அதெல்லாம் ஃபீல் பண்ணாதா. புருஷன் வீட்டுக்கு போறலாம் இப்படி எல்லாம் ஃபீல் பண்ணிட்டு போக கூடாது. உள்ள அம்மா சித்தி எல்லாம் சொன்னது கேட்டல, சந்தோஷமா போயிட்டு வாக்கா. இந்த மாதிரிலாம் வருத்தப்படாத சரியா? அப்படி இந்த அக்கா மறந்துட மாட்டேன்னா அப்பப்ப வந்து அக்காவை பாப்பல. யோ அக்கா, உன்னை மறக்கிறதுக்கு நீ என்ன மூணாவது மனுஷியா? நீ என் பக்கத்துல இருக்கிற வரைக்கும் உன்னை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு, நீ போனது உன்னை மறந்துட்டு அப்பால போயிட்டானு நான் பாட்டுல என் வேலையை பாக்குறதுக்கு. நீ அக்காக்கா, நான் எப்படி மறப்பேன்? லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கேன். இல்ல அபி, நான் வந்து வீட்டுக்கு போனதும் ஒருவேளை என்ன மறந்துடுவியோன்னு எனக்கு பயமா இருக்கு. ஐயோ அக்கா, லூஸ் மாதிரி பேசாத. நம்ம இன்னும் கொஞ்சம் நாள் 2 பேரும் சேர்ந்து தான் காலேஜுக்கு போறோம். ஏன் மாமா சொன்னது உனக்கு தெரியும்ல? உன்கிட்ட சொன்னாரா இல்லையா? நீயும் என் காலேஜ்ல ஜாயின் பண்ண போறீங்க. இன்னும் ஒரு 2 to 3 days தான் இருக்கு. அதுக்கப்புறம் நீ என்ன சேர்ந்து தான் காலேஜுக்கு போறோம். இதெல்லாம் நான் உன்னை மறந்துடுவேன். நாம மூஞ்ச பாரு. ஓ மக்கட்டா. ஆமா சொன்னாரு, நீ என்ன உன்னை காலேஜுக்கு போகணும் அப்படி. அதெல்லாம் எனக்கு தெரியும். ஆனா எனக்கு இங்க போறதுக்கு பயமா இருக்கு. இது அம்மா கிட்ட சொன்னா அம்மா திட்டுவாங்க. அவர் இருக்காதுதான், அவர் பார்த்து பாருங்க. அத்தையும் நல்லவங்க தான், அவங்களும் எதுவும் சொல்ல மாட்டாங்க தான். ஆனா வேதாத்தையே நினைச்சதும் எனக்கு பயமா இருக்கு அபி. அது சரி அக்கா, நீயாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த வீட்டுக்கு மருமகளா போயிட்ட. அதுக்கே உனக்கு வேதாத்தையே நினைச்சா பயமா இருக்கா? நான் உங்க பிள்ளைய லவ் பண்ணிட்டு இருக்கேன். எங்க விஷயம் மட்டும் வேதாண்டிக்கு தெரிஞ்சது என்ன பூகம்பம் வெடிக்கும்னே தெரியணும். நானே இப்ப வரைக்கும் வயிற்றுல புளிய கரைச்சிட்டு இருக்கேன். என் பயத்தை யார்கிட்ட சொல்றது? வெற்றி மேல நான் வச்சிருக்க காதல்ல கண்ணு ஒண்ணு தெரியாம அவன்கிட்ட போய் என் காதலையும் சொல்லிட்டேன். சொன்னதுக்கு அப்புறம் தான் யோசிக்கிறேன், வேதாண்டி இதை எப்படி எடுத்துப்பாங்க? ஏற்கனவே அவங்க தென்துருவோம்னா நான் வடதுருவோம். எனக்கு அவங்களுக்கும் அவ்வளவு ஏக பொருத்தம். இப்ப நான் அவங்க பையனை காதலிக்கிறேன்ற விஷயம் தெரிஞ்சது, ஐயோ பார்வையாலே என்ன கொளுத்திடுவாங்களோன்னு பயமா இருக்கு. அபி அபி சொல்லுக்கா. என்ன சொல்ல? அத சொல்லணும். வேதாத்தைய நினைச்சாதான் பயமா இருக்கு. அவங்க என்ன ஏதாவது திட்டிடுவாங்களோன்னு எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. அட ஏன்க்கா, அவங்க திட்டுறத வாங்கறதுக்காகவே நான் தான் பிறந்திருக்கேனே. என்ன நடக்க போகுதுன்னு நினைச்சா கதி கலங்குது. என்னடி என்னமோ நீயே புலம்புற, நீயே என்னமோ பேசிட்டு இருக்க. எனக்கு ஒன்னும் சொல்ல. என்னத்த சொல்லும்? அது உனக்கு விஷயம் தெரியும்ல. நான் வெற்றியை விரும்புறேன்னு. ஐயோ ஆமால, இப்படி ஒரு விஷயம் இருக்குல்ல. அபி, எனக்கு இன்னும் வயித்து கலக்குதுடி. ஏற்கனவே வேதாத்த ரொம்ப கோவக்காரங்க. இப்ப நீ வேற வெற்றியை விரும்புறேன்றது அவங்களுக்கு தெரிஞ்சது, ஏண்டி என்னையே சேர்த்து வீட்டு விட்டு அனுப்பிடுவாங்களாடி? அபி முறைக்கிறியாடி? இல்ல சிரிக்கிறேன். உமக்கட்டும். ஆனாலும் நீ ரொம்ப கேடி தெரியுமா? இங்க எப்படிப்பட்ட விஷயம் போயிட்டு இருக்கு. எவ்வளவு நேக்கா உன் வாழ்க்கையை மட்டும் காப்பாத்திக்கணும்னு பாக்குறேன். உன்னைய வீட்டை விட்டு தடுத்துருவாங்களான்னு எவ்வளவு நேக்கா கேட்கறேன். அப்படி உன்னை வீட்டை விட்டு தடுத்தா என்னவா? தங்கச்சிக்காக வெளில வர மாட்டியா? என்னடி அவரு பாவம்ல, அவரு என்னை விட்டு இருக்க மாட்டாருல்ல, அதுக்குதான் சொன்னேன். அவரு பாவம், அவர் உன்னை விட்டு இருக்க மாட்டாரா இல்ல நீ அவரை விட்டு இருக்க மாட்டியா? ரெண்டுமே தான். உன் வாழ்க்கைக்குலாம் ஒரு ஆபத்தும் வராது. அப்படி நான் வரவும் விட மாட்டேன். எப்படியாவது வேதாண்டிய சமாளிக்கிறோம். நானும் வெற்றியும் விரும்புறது அவங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடியும் அப்படிதான் என் வீட்டு மருமகளா வரணும்னு அவங்கள அவங்க வாயாலே சொல்ல வைப்பேன். கண்டிப்பா சொல்ல வைப்பேன்க்கா. நீ சின்ன பொண்ணு, நீ எப்படி வேதாண்டிய சமாளிப்ப? அது எப்படி அவங்க வாயாலே நான் அப்படிதான் என் மருமகனை சொல்ல வைப்பேன்? இதெல்லாம் சாத்தியமாடி. அப்படின்னு சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. மறுபடியும் கூட யோசிடி. வெற்றி உனக்கு அக்கா தயவு செஞ்சு உன் வயல வேற எதுவும் சொல்லிடாதக்கா. நான் வெற்றி எந்த அளவுக்கு விரும்புறேன்னு எனக்கு மட்டும்தான்க்கா தெரியும். என்னை விட அதிகப்படியா அவன் விரும்புறான்க்கா. இப்படி இருக்கும்போது நாங்க 2 பேரும் கண்டிப்பா பிரிஞ்சிட மாட்டோம். நாங்க 2 பேரும் கண்டிப்பா சேருவோம்க்கா. எங்க காதலும் தோக்காது, நாங்களும் தோக்க மாட்டோம். நாங்க 2 பேரும் ஜெயிப்போம், எங்க காதலையும் ஜெயிக்க வைப்போம். வேதாண்டி கண்டிப்பா என்னை ஏத்துப்பாங்க, ஏத்துக்க வைப்பேன்க்கா. அபி நீ சொன்னதெல்லாம் நடந்த சந்தோஷம் தாண்டி. எனக்கு இதை விட வேற என்னடி சந்தோஷம் வேணும்? ஆனா என்னால எதுவுமே பண்ண முடியாதுன்னு நினைக்கும் போது கஷ்டமா இருக்கு. நான் ஒரு பயந்தாங்கொழியா இருக்கேன்.
வேதா அத்தைக்கிட்ட தலை நிமிர்ந்து நின்று பேச கூட பயப்படுறேன். ஆனா நான் போய் உன் விஷயத்தெல்லாம் எப்படி எடுத்து பேசுவேன்? எனக்கு ஒரு ஆசை தான் உனக்காக அக்காவா நான் பேசணும்னு. ஆனா எனக்கு தைரியம் இல்லடி அபி. அக்கா நீ எனக்காக பேசணும்னு நினைச்சிட்ட பத்தியா, அது போதும்க்கா. நீ பேசலனாலும் நான் உன்னை தப்பா நான் நினைக்க மாட்டேன். ஏன் அக்கா எப்படின்னு எனக்கு தெரியாது. நீ கவலைப்படாம உன் வாழ்க்கையை பாரு. என் வாழ்க்கைய கண்டிப்பா நான் பாத்துக்கிறேன். வேதாத்தைய எப்படியாவது சம்மதிக்க வைப்பேன். என்னால ஏதாவது ஹெல்ப் பண்ண முடிஞ்சா கண்டிப்பா பண்றேன். என்ன இந்த அக்காவால என்ன பண்ண முடியும்னு தெரியணும். ஆனா முடிஞ்சதை பண்றேன்டி. அக்கா இது போதும்க்கா. நீ பண்றேன்னு சொன்ன பத்தியா, அது போதும்க்கா. நீ பண்ணலனாலும் நான் தப்பாலாம் எடுத்துக்க மாட்டேன். அக்கா எதை நினைச்சு கவலைப்படாத, பயப்படாத. நீ தைரியமாயிரு. உன் வாழ்க்கையை நீ பாத்துக்க, சரியா? அபி ஆறு நடிக்கிறாரு. எல்லாம் ரெடி ஆட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் கிளம்புறேன். அடிக்கடி வீட்டுக்கு வாடி. எனக்கு அங்கே எல்லாமே புதுசு. நீ கொஞ்சம் வந்து போயிட்டு இரு. அக்கா நான் தினமும் வருவேன். அம்மா சொன்னதை கேட்டேன்ல. காலையில ஈவினிங் கண்டிப்பா வரேன். பூ கொடுக்குற சாக்குல உன்னை வந்து பாக்குறேன், சரியா? ஏன் அபி என்னைய பார்க்க வருவேன்? அவர் தான் இன்னைக்கு ஊருக்கு கிளம்புறாராமே. அவன் எப்படி பார்க்க முடியும்? இருந்தா நல்லா தான் இருக்கும். ஆனா உன்னை பார்க்க அடிக்கடி வருவேன்க்கா. ஆமாங்க ஊருக்கு கிளம்புறாங்களா? சரி அபி, சரி அபி நான் கிளம்புறேன். எல்லாரும் வெளியில காத்துட்டு இருக்காங்க. அப்பப்பா வா, சரியா? போயிட்டு வரட்டுமா அபி? வருவேண்ணா. கண்டிப்பா வருவேன்க்கா, நீ கவலையே படாத. பார்த்து பத்திரமா போயிட்டு வா. நான் இங்க பக்கத்துல தான் இருக்கேன். நீ ஃபோன் பண்ணு, உடனே ஓடி வரேன், சரியா? சரிடி, கிளம்புறேன். கனவில் கூட காவல் செய்யும் கடமை மறவாது. இவன் வாழும் அழகை பாரடா, மகளென வளர்க்கிறான் இவனும் யாரும் தாயடா. ஓகே உமையா, எல்லாம் நல்லபடியா நடந்திருக்கு. உன் மனசுக்கு எந்த குறையும் இல்லையே? உனக்கு சந்தோஷம் தானே? எனக்கு என்ன குறை இருக்கு? நீ என் பக்கத்துல இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த குறையும் இல்லை. ஆனா நீ என் பக்கத்துல இல்லைங்கிறது தான் எனக்கு பெரிய குறையாவே இருக்க போகுது. உமையால் என்ன உமையால் இது சின்ன பிள்ளை மாதிரி அடம் பிடிச்சிட்டு இருக்கேன். எனக்கு அங்கே எவ்வளோ ஒர்க்ஸ் இருக்கு. எக்கச்சக்க ஒர்க் நான் பெண்டிங்கில் விட்டுட்டு வந்திருக்கேன். மேரேஜ்க்காக வந்தேன். மேரேஜ் முடிஞ்சு இன்னும் மறுவீடு அது இதுன்னு அப்படி நான் கடத்தியாச்சு. இதுக்கப்புறமா நான் இங்கே இருந்தால் நல்லா இருக்குமா சொல்லு? நான் போய் என்னோட பிசினஸை பார்க்க வேணாமா? என்ன வேதா, இன்னும் ஒரு மாதம் இருக்கக்கூடாதா? பிசினஸ் தானே, மாமா அனுப்பி என்ன ஏதுன்னு பார்த்துட்டு 2 நாள்ல மாமா திரும்பி வர சொல்லலாம்ல. இதுக்கு நீ போய் ஆகணுமா என்ன? உமையால் நான் நீட்ல இருந்து உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். இதுக்கு எல்லாத்துக்கும் உனக்கு நான் எக்ஸ்பிளேஷன் கொடுத்துட்டேன். நான் தான் கண்டிப்பா போய் ஆகணும். சிவாவை மட்டும் அனுப்பினாலும் கண்டிப்பா சரியா வராது. நானும் போய் தான் ஆகணும். நானும் சிவாவும் சேர்ந்து தான் இதை எல்லாத்தையும் பார்த்துட்டு வர முடியும். நான் இங்க இருந்துட்டு சிவாவை மட்டும் அனுப்புறது கண்டிப்பா செட் ஆகாது உமையால். சரி, நீயும் மாமா மட்டும் போயிட்டு ஒரு 2 to 3 days திரும்பி ரிட்டர்ன் வாங்க. வெற்றிக்கண்ணா இங்கே இருக்கட்டுமே. என்ன உமையால் பேசிட்டு இருக்கா? என் விட்டுட்டாளுங்க விட்டுட்டு நான் தனியாவா? என்ன விட்டுட்டு என் வெற்றிக்கண்ணா தனியாவா? இது ஒரு காலம் நடக்காது. என்னால என் வெற்றிடாளுங்க விட்டுட்டு ஒரு நாள் இல்லை, ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. இதேதான் என் வெற்றிக்கண்ணாக்கும். அவனால அவன் வேத மம்மியை விட்டுட்டு அவனால கொஞ்சம் நேரம் கூட இருக்க முடியாது. மம்மி மம்மி நீ காலையை சுத்திட்டு வருவான். அவனை எப்படி நான் தனியா? இல்ல உமையா, சாரி தப்பா எடுத்துக்காத. வெற்றி என் கூட இருந்தா மட்டும் தான் கரெக்டா இருக்கும். டேய் மச்சி, எப்படி நீ இன்னும் எவ்வளவு நேரம் யோசிச்சுட்டு இருக்க போற? இன்னும் கொஞ்ச நேரத்துல வேதாண்டி கிளம்பலாம்னு சொல்ல போறாங்க. என்ன பண்றதா இருக்கா? அது தெரியாம தான்டா யோசிச்சுட்டு இருக்கேன். என்னால அபியை விட்டுட்டு கண்டிப்பா இங்க இருந்து கிளம்ப முடியாது. மம்மி கிட்ட என்ன சொல்லி சமாளிக்கிறதும் எனக்கு தெரியணும். என்ன பண்றதுன்னு தெரியாம பிளாங்கா இருக்கேன்டா. ஏன் வெற்றி, இன்னும் கொஞ்ச நாள் இங்க இருக்கலாம்னு சொன்னா ஆண்டி கேட்க மாட்டாங்களா என்ன? இல்ல மாறன், மம்மி ஒரு விஷயத்த டிசைட் பண்ணிட்டாங்கன்னா அதுல இருந்து அவங்கள மாத்துறது ரொம்ப கஷ்டம். ஆனா மம்மி கிட்ட நான் ஏதாவது பேசியே ஆகணும். கண்டிப்பா பேசி இங்க இருந்து கிளம்ப விடாம பண்ணணும். வேற வழியே இல்லை. மச்சி வேணா இப்படி ஒரு ஐடியா பண்ண என்ன? என்னடா, நானு மாறன் நாங்கெல்லாம் ஊர் சுத்தி பார்க்கணும் அப்படின்னு கேட்கணும்னு சொன்னேன். அதனால நீ எங்க கூட இருந்து எங்களுக்கு ஊரெல்லாம் சுத்தி காட்டுறேன் அப்படின்னு சொல்லு. ஆன்டி அங்கிளும் வேணா ஊருக்கு போகட்டும், நம்ம ஒரு 1 week கழிச்சு போகலான்னு நீ கேட்டு பாரு. டேய் என்னடா பேசுறேன்? உனக்கு தெரியாதுதான் என்ன? என்னால மம்மியை விட்டுட்டு இருக்க முடியாது. மம்மி இல்லாம கண்டிப்பா நான் இருக்க மாட்டேன். அதே போலதான் மம்மியும் என்னெல்லாம் விட்டுட்டு அவங்களால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. அப்படி இருக்கும்போது 1 week நான் மம்மியை விட்டுட்டு இருக்கதான், அவங்க என்ன விட்டு இருக்கதான்? கண்டிப்பா இது முடியாது. நான் இங்க இருக்கணும்னா மம்மியை இங்க இருந்துதான் ஆகணும். மம்மி இங்க இல்லைன்னா நானும் இங்க இல்லைன்னு அர்த்தம். வெற்றி,
உங்களை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏன்னா இப்போ உங்க சுச்சுவேஷன் அப்படி இருக்கு. ஏன்னா உங்க மேல அளவு கடந்து பாசம் வச்சுட்டு இருக்கேன் உங்க அம்மா ஒரு பக்கம், உங்க மேல உயிரை விட மேல காதலை வச்சுட்டு இருக்கேன் உங்க காதலி ஒரு பக்கம். ரெண்டு பேருமே உங்களை விட்டு ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன்னு நினைக்கிறவங்க. இவங்களை விட்டு நீங்களும் இருக்க மாட்டேன்னு நினைக்கிறீங்க. இப்ப இந்த இடத்துல அம்மாவா காதலியாங்கிற குறிக்கோ கேள்விக்குறியில நீங்க நிக்கிறீங்க. ஆமா மாறன், எனக்கு என் அம்மா ஒரு கண்ணுனா என் அபி இன்னொரு கண்ணு. என்னால ரெண்டு பேரையும் விட்டுட்டு கண்டிப்பா இருக்க முடியாது. என்னை விட்டுட்டு இவங்க ரெண்டு பேராலும் இருக்க முடியாது. எனக்கு என் மம்மியும் வேணும், என் அபியும் வேணும். அஜி வேணும்னு சொல்லிட்டு இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறதுனால ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்ம தான் என்ன பண்ணணும், ஸ்டெப் எடுக்கணும். ஆளாக்கு பார்த்தேன்னா எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணான்னு அவ ஃபீல் பண்றது எனக்கே கஷ்டமா இருந்தது. கண்டிப்பா அவளை விட்டுட்டு உன்னால வர முடியாதுதான். ஆனா இங்க வேதாந்தி எப்படி சமாளிக்க போறேன் எனக்கு புரியல. இருடா, நானும் என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருக்கேன். கொஞ்ச நேரம் டைம் கொடுங்க, நான் ஏதாவது யோசிக்கிறேன். டேய், நான் என்னமோ டைமை பிடிச்சி வச்சிருக்க மாதிரி பேசுறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல வேதாண்டி வெற்றி டார்லிங் கிளம்பிட்டியான்னு கேட்க போறாங்க. அப்ப நீ என்ன பண்ண போற வெற்றி? டேட் வாங்க டேட், உள்ள வாங்க. வாங்க டேட். என்னாச்சு டேட், என்னாச்சா? என்ன மை ஃப்ரெண்ட் இங்க நின்றுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அங்க உங்க மம்மி ஊருக்கு கிளம்புறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நீ என்ன ரூம்ல ஃப்ரெண்ட்ஸோட மீட்டிங் போட்டுட்டு இருக்கான். இன்னும் கிளம்புற மாதிரி ஐடியாவில் இல்லையா டேட்? என்ன டேட் நீங்களும் இப்படி சொன்னா என்ன அர்த்தம்? டேட் நான் ஊருக்கு வெற்றி உங்க மம்மி கண்டிப்பா ஒத்துக்க மாட்டான். நம்ம இங்க இருந்து கிளம்பியே தீரணும்னு அவ டிசைட் பண்ணிட்டான். இங்க பாரு, அவளோட இந்த முடிவை நம்மளால மாற்றவே முடியாது. உன் மம்மியை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும்ல. நம்ம இப்ப இங்கிருந்து கிளம்புவோம். இன்னொரு சான்ஸ் கிடைக்கும் போது இங்க வந்து அதுக்கப்புறம் உன் அபியை பார்த்து பேசு. சாரி டேட், உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நான் அபிக்கிட்ட என் லவ் சொல்லிட்டேன் டேட். அவளும் அவள் லவ் என்கிட்ட சொல்லிட்டா டேட். அட பாவி மகனே, அப்போ நீங்க ரெண்டு பேரும் லவ் சொல்லிக்கிட்டீங்களா? என் மருமகன் உன் லவ் ஏத்துக்கிட்டாளா? டேய் மகனே சொல்லுடா, ஏத்துக்கிட்டாளா என் மருமகன்? ஆமா டேட், அவ கனவுல வருது நான் தானே அவளும் ரியலைஸ் பண்ணிட்டான். நான் எல்லாத்தையும் எடுத்து சொல்லி புரிய வச்சுட்டேன் டேட். அவளையும் காதல் அக்செப்ட் பண்ணிக்கிட்டா டேட். ரெண்டு பேரும் இப்போ ஒருத்தர் விரும்பிட்டு இருக்கோம் டேட். அது சரி. அப்போ நம்ம கிளம்பும் போது என் மருமக முகம் வாடி போயிருந்தது. நான் அதுக்கு காரணம் அவங்க அக்கா அவளை விட்டு வரலன்னு, அதனால அவ அப்படி இருக்கான்னு நினைச்சேன். இப்பதான விஷயம் என்னன்னு தெரியுது. நீ அவளை விட்டுட்டு ஊருக்கு கிளம்புறங்கிறது தான் அவளுக்கு வருத்தம். கரெக்டா மெடிசன்? ஆமா டேட். சரி இப்ப என்ன பண்ணலாம் ஐடியால இருக்கான்? என்ன ஐடியால இருக்கான் அங்கிள்? அவனுக்கு எந்த ஐடியாவும் இல்லை, பிளைனா இருக்கான் அங்கிள். ஆமா டாடி, இப்ப எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா என்னால அபியை விட்டு கண்டிப்பா வர முடியாது டாடி. அவ கூட கொஞ்ச நாளாவது இருக்கணும்னு தோணுது டாட். அவ கண்டிப்பா என்னை விட்டுட்டு அவளாலே இருக்க முடியாது. டாட் ப்ளீஸ், நீங்க தான் ஏதாவது ஒரு ஐடியா சொல்லணும். மம்மி கிட்ட என்ன பேசி சமாளிச்சு இங்க இருக்க வைக்கிறதுன்னு தெரியல. நீங்க தான் ஏதாவது மம்மி கிட்ட. டேய், உன் மம்மியை பத்தி உனக்கு தெரியாதா? நான் போய் பேச மாட்டேன், அவன் மாறிடுவாளா என்ன? டேய், கடைசி சமயத்துல இப்படி சொன்னா எப்படா? முன்னாடி டாடி கிட்ட விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணிருக்கணும்ல நீ. நான் முன்னாடி ஏதாவது பிளான் பண்ணிருப்பேன். அது சரி, நீ லவ்வா சொன்னியா சொல்லலையானே தெரியல. அப்பவே நம்ம இங்கேருந்து போகக்கூடாதுன்னு நானும் பிளான்ல தான் இருந்தேன். சரி, நீ இப்போதைக்கு போயிட்டு திரும்பி வரலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா நீ என்ன இப்ப இந்த டைம்ல இப்படி சொல்றியடா? என்ன பண்றதுன்னு தெரியலையே. டாடி ப்ளீஸ் ஏதாவது பண்ணுங்க டாடி. நான் அவகிட்ட ஈவினிங் அவளை மீட் பண்ண வரேன்னு சொல்லியிருக்கேன் டாடி. நான் கண்டிப்பா ஊருக்கு போக மாட்டேன்னு சொல்லியிருக்கேன். டாட், என்னால கண்டிப்பா அபியை விட்டுட்டு வர முடியாது டாடி. நீ வெற்றி, என் பையன் இப்படியெல்லாம் ஃபீல் பண்ணி நான் ஒரு நாள் பார்த்தது இல்லடா. இப்படியெல்லாம் வருத்தப்படாத. இந்த அப்பாவால் என்ன பண்ண முடியும்னு பாக்குறேன். என் பையனுக்காக நானும் ஏதாவது பண்ணணும்ல, கண்டிப்பா பண்றேன். ஆனா நீ இப்படி ஃபீல் பண்றதை மட்டும் வேதா பார்த்தா, டேய் அவன் உடஞ்சிருவாடா. நீ ஃபீல் பண்ணாதான், நான் ஏதாவது பண்றேன் சரியா? தேங்க்யூ டாடி. டேய் அப்பனுக்கே தேங்க்ஸா? சரி, நீங்களா கீழே வாங்க, வேதா கிட்ட ஏதாவது பேசி சமாளிப்போம். வா, ஃபைனலாக என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு, அது ஏதாவது ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்ப்போம். சரி வாங்க நம்ம கீழே போவோம். சரிங்க டாடி. ஓ நீ சாரி டாட், நான் எந்த விஷயமும் சொல்ல மறந்துட்டேன். என் ஃப்ரெண்டு டாட், பேர் மாறன், ஒரு ஜாப்காக கேட்டு வந்திருக்கான். மம்மி கிட்ட அதை பற்றியும் பேசணும்னு இருந்தேன். அதுக்குள்ள இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்கு. சரி இதெல்லாம் முடிச்சுட்டு தான் மாறனை பற்றி பேசலாம்னு நினச்சேன் டாட். சாரி டாட், மாறனை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்காததுக்கு மறந்துட்டேன். மாறன், இதுக்கு முன்னாடி நம்ம எங்கேயாவது மீட் பண்ணியிருக்கோமா? சாரி சார், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. நான் நிறைய இடம் ஜாபுக்காக ட்ரை பண்ணியிருக்கேன். மேபி உங்ககிட்டயும் ட்ரை பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை சார். ஓகே ஓகே. இல்லை எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்ததா, அதான் கேட்டேன்.
சரி ஓகே. சரி வாங்க கீழே வாங்க. முதல்ல வெற்றி ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா உனக்கு ஜாபுக்கு நான் என்னன்னு சொல்கிறேன். ஓகேவா? ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்ஸ் தான். தேங்க்ஸ் எதுக்கு? வெற்றி சக்தி எப்படியும் அப்படிதான் நீயும். ஓகே. ஸோ டோன்ட் சே தேங்க்ஸ். ஓகே. சரி வாங்க கீழே போவோம். என்ன வேணும்? கிளம்பலாமா? ரெடியா? நான் இப்போ ரெடி சிவா. நீங்களாம் வரதான் லேட் ஆயிடுச்சு. நீங்க தான் இவ்வளவு நேரம் ரூம்ல என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு தெரியணும். ஓகே எல்லாரும் கிளம்பலாம். லக்கேஜஸ் எல்லாம் கார்ல ஏத்தியாச்சு. நம்ம கிளம்ப வேண்டியதான் வேலை. ரெடி தான். எங்களுக்கு என்ன, நாங்களாம் ரெடியாக தான் இருக்கோம். போக வேண்டியது தான். நீ ரெடி தானே? சிவா நான் ரெடி தான் சொன்னேனே. நம்ம கிளம்பலாம். இல்லை வேதான், ஏதாவது மிஸ் பண்ணிட்டியான்னு பார்த்தியா? ஏதாவது எடுக்கணுமா? ஏதாவது எடுக்கணும் எடுத்துரு. அப்புறம் நம்ம போயிட்டு திரும்பி இங்கே வர முடியாதுல்ல. அதுக்காக தான் சொல்கிறேன். ஏதாவது எடுக்கணும்னா இப்போவே எடு. சிவா அதெல்லாம் எதுவும் கிடையாது. எல்லாம் பேக் பண்ணியாச்சு. நம்ம கிளம்ப வேண்டியது மட்டும் தான் வேலை. அப்படியே நான் எது மிஸ் பண்ணாலும் இங்க இருந்தா என்ன, இருந்துட்டு போட்டோம். நம்ம அப்புறம் கூட அங்க போய் எது வேணாலும் வாங்கிக்கலாம். நோ ப்ராப்ளம். நம்ம கிளம்பலாம் சிவா. ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. ஏதாவது பண்ணுங்க டேட். இருடா, நானும் பிளான் பண்ணி தான் வச்சிருக்கேன். கரெக்டாக டைமுக்கு வரணும். இன்னும் வரலையே. இவ வேற கிளம்பலான்னு சொல்லிட்டு இருக்காளே. சிவா இன்னும் என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? கிளம்பலாம் சிவா. டைம் ஆகுது. இப்போ நம்ம கிளம்பலாம் ஈவினிங் போய் ரீச் ஆக முடியும். கிளம்பலாம். நாளைக்கு நம்ம கண்டிப்பா நம்ம சைட்ஸ் போய் விசிட் பண்ணணும். கண்டிப்பா கிளம்பணும்ல. வாங்க. ஆமா ஆமா. சைட்டு தானே. நமக்கு இந்த சைட்டு, நம்ம பிள்ளைக்கு அந்த சைட்டு. நான் பிள்ளைக்காக பாடுபடுறதா பொண்டாட்டிக்காக பாடுபடுறதான்னு தெரியலையே. ஐயோ கடவுளே. பிள்ளையும் வேணும் பொண்டாட்டியும் வேணும். ரெண்டும் சைட்டு சைட்டுன்னு தெரியுதுங்களே. கிளம்பலாம் கிளம்பலாம் வேதா. அதுக்கு என்ன, அதோ கிளம்பலாம். நான் இன்னும் உண்மையால் கிட்ட சொல்லல. சொல்லிட்டு வரேன். உண்மையால் என்ன பக்கத்து ஊர்லயா இருக்கான்? உங்க பக்கத்துல தான் சிவா இருக்கான். அவகிட்ட சொல்லிட்டு வாங்க கிளம்புவோம். சரி பக்கத்துலயே நிப்பேன். எங்கேயாவது ஒரு ரூம் இருக்க கூடாதா? அங்க வந்து சொல்ற சாக்குல டைமை கொஞ்சம் ஓட்டலான்னு பார்த்தா இங்கேயே இருக்கியேமா. மாமா நீங்களாவது சொல்லுங்க மாமா அவகிட்ட. அவன் போகணும்னு பிடிவாதமா நிக்கிறான். இன்னொரு 1 month இங்க இருக்கலாம்ல. நீ சொல்றது எனக்கு ஆசையா தான் இருக்கு. ஆனா உன் தங்கச்சி கேட்கணுமே. கேட்பாளா என்ன? சிவா இல்ல வேதா. வேதா ஒரு முடிவு எடுத்தான், எடுத்ததுதான். அது யாராலையும் மாத்த முடியாது. இந்த சிவா மட்டும் அதுக்கு விதி விலக்கா என்ன? என்னாலையும் மாத்த முடியாதுமா. சரிம்மா நாங்க கிளம்புறேன். என்ன நீ ஏதாவது உன் தங்கச்சிக்கு கொடுத்து கூட விரும்புறியம்மா? கொடுக்கறதா? மாமா ஆல்ரெடி எல்லாத்தையும் பேக் பண்ணியாச்சு. நான் என்ன கொடுக்கணும்னு நினைச்சாலும் எல்லாமே பேக் பண்ணி வச்சாச்சு மாமா. வேற என்ன கொடுக்கறதுன்னு தெரியல. நான் ஏதாவது மறந்துட்டேனா? எதனாலும் சொல்லுங்க மாமா. நான் போய் உடனே எடுத்து வைக்கிறேன். அதையும் நான் தான் சொல்லணுமா? ஐயோ இப்படி எல்லாருக்கும் நானே ஐடியா கொடுத்தா என் மூளை தேஞ்சிருமா? அப்பா இதுக்கு தான் இவ்வளவு நேரம் காத்துட்டு இருந்தேன். வந்துருச்சுன்னா இப்ப பாருங்க பிளான். என்னடா ஏதாவது பண்ணுங்க டாட். டேடி இருக்கலாம், நான் பாத்துக்கிறேன். என்ன சிவா கிளம்பலாமா? இருவேதா போன் அடிக்கிறதுலாம் யார் என்னன்னு கேட்டுட்டு வரேன். கிளம்புவோம். ஓகே சீக்கிரம் யார் என்னன்னு கேளுங்க. நமக்கு டைம் ஆகுது. கிளம்பணும் சிவா. இருமா, போன் பேச கூட விட மாட்டே போல இருக்கேன். போன் பேசுற கேப்ல உனக்கு என்ன ஆயிடப்போகுது? கொஞ்ச நேரம் இரு. மொத்த பிளான் இதுல தானே இருக்கு. ஹலோ சொல்லுங்க. ஓகே ஓகே. வாவ் வாட் a great நியூஸ். ரியலி? அப்படியா? சூப்பர். வாவ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இப்படி ஒரு விஷயம் நடக்கணும். சூப்பர் சூப்பர் சூப்பர். 1 செகண்ட். ஆமாம்மா வேதவழி இங்கே தான் இருக்கான். இருங்க இந்த கொடுக்குறேன். நீங்க உங்க வாயிலே இந்த விஷயத்த சொல்லிடுங்க. ரொம்ப சந்தோஷப்படுவா. சொல்றீங்க. சிவா யாரு? வேற யாரும் இல்லம்மா, நம்ம சைட் இன்ஜினியர் தான். உங்ககிட்ட பேசணுமாமா, ஒரு முக்கியமான விஷயம். இந்தா நீயே பேசு. இந்த விதம் பாருங்க சிவா, நம்ம சைட் இன்ஜினியரே கால் பண்ணியாச்சு. இதுக்கு தான் நம்ம சீக்கிரம் ஊருக்கு போகணும்னு சொல்லிட்டு இருக்கேன். எங்கேயாவது கேட்குறீங்களா நீங்க? அட விஷயம் என்னன்னு கேளுமா, அப்புறம் உனக்கே புரியும். ஓகே. ஹலோ சொல்லுங்க. வாட் ஹேப்பன்? ஹலோ மேடம், வேதா மேடம், நான் முத்து பேசுறேன் மேடம். தெரியுது முத்து, சொல்லுங்க. என்ன விஷயம்? மேம் ஒரு குட் நியூஸ் மேம். குட் நியூஸா? என்ன முத்து, என்ன விஷயம்? மேம் இப்போ நீங்க இருக்கீங்களா மேம் உங்க அக்காவோட ஊர்ல? அங்க நமக்கு ஒரு சைட் ஓகே ஆயிருக்கு மேம். சைட்டா? இந்தியா? எப்படி? மேம் இது சின்ன சைட் இல்ல மேம், 10 ஏக்கர்ஸ்ல அபார்ட்மெண்ட் கட்டி தரணும் மேம். சூப்பர் முத்து. பட் இது எப்படி ஓகே ஆச்சு? அது பெரிய விஷயம் மேம், இது போன்ல சொல்ல முடியாது. நானே நேராவே நாளைக்கு வரேன் மேம். அங்க நீங்க வரீங்களா? அண்ணா முத்து, நாங்க நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனை பார்க்க. இந்த சைட் ஒர்க் நான் பாத்துக்கிறேன் மேம். மேம் அது கிட்டத்தட்ட பெரிய ப்ராஜெக்ட். அது நீங்க இருந்து பார்த்தா மட்டும் தான் முடியும். நீங்க கொஞ்சம் பார்த்தா நல்லா இருக்கும். நீங்க சொல்ற ஐடியா படி நம்ம பண்ணா எல்லாம் கரெக்டா இருக்கும் மேம். ஏன்னா நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே நீங்க தான் ஐடியா கொடுத்துட்டு இருக்கீங்க. இது வேற பெரிய ப்ராஜெக்ட். நீங்க கொஞ்சம் பக்கத்துல இருந்து கைட் பண்ணா நல்லா இருக்கும்னு தோணுது மேம். புரியுது முத்து. ஓகே முத்து, நல்ல வேலை கால் பண்ணீங்க. நாங்க ஊருக்கு கிளம்பலாம்னு இருந்தோம். நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ஸ் எல்லாம் விசிட் பண்ணணுன்றதுக்காக தான் நாங்களும் இங்க ஊருக்கு கிளம்பலாம்னு இருந்தோம். நல்ல வேலை நீங்க கால் பண்ணீங்க. ஓகே, அப்போ இப்போதைக்கு நான் இங்க தான் இருக்கிற மாதிரி இருக்கும், அப்படிதானே? மேம் அந்த சைட் முடியற வரைக்கும் நீங்க அங்க தான் மேம் இருக்கணும். ஓகே முத்து, இந்த சைட் ஃபினிஷ் பண்ண எப்படி டேஸ் எடுத்துரும் இல்லையா? கண்டிப்பா மேம், பிகாஸ் சின்ன ப்ராஜெக்ட் இல்லல, இது பெரிய ப்ராஜெக்ட் ஆச்சு. கண்டிப்பா மந்த் எல்லாம் எடுத்துரும் மேம். ஓகே முத்து, சூப்பர். இந்த நியூஸ் சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இட்ஸ் a very great நியூஸ். நல்ல வேலை இப்போ சொன்னீங்க, இல்லைனா நாங்கள் பாதி தூரம் வந்துட்டு இருப்போம்.
ஓகே மேம், நான் நாளைக்கு வந்து உங்களுக்கு சைட் பார்த்து டீட்டெயில் சொல்கிறேன் மேம். ஓகே முத்து வாங்க, நாளைக்கு நம்ம போய் சைட்டை பார்த்துருவோம். ஓகே மேம், ஷியோர் மேம். என்ன வேதா, ஊருக்கு கிளம்பலாமா? சிவா, நம்ம எப்படி ஊருக்கு போக முடியும்? இப்போதைக்கு நம்ம ஊருக்கே போக முடியாது. உமையால் 1 மந்த் இங்கே இருந்து சொன்னா. உமையால் ஆசைப்படி 1 மந்த் தான். அதுக்கு மேலேயும் நம்ம இங்கே தான் இருக்க போகிறோம். வேதா என்ன சொல்கிறேன்? ஆமாம் உமையால், ஒரு குட் நியூஸ். இங்கே நமக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஓகே ஆயிருக்கு. ஸோ அந்த ப்ராஜெக்ட் முடிகிற வரைக்கும் நாங்கள் இங்கே தான் இருக்க போகிறோம். வேதா, வேதா உண்மையாக சொல்கிறேன். ஆமாம் உமையால், நாங்கள் போகிறத நினச்சி நீ ரொம்ப ஃபீல் பண்ணல. அதான் நீ ஃபீல் பண்ணக்கூடாது. அந்த கடவுளே உனக்காக இப்படி ஒரு ப்ராஜெக்ட் எனக்கு கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு வேதா. எனக்கு இப்போதான் நிம்மதியாக இருக்கு. இங்கே நீ என்னை விட்டுட்டு கிளம்புறியோன்னு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. வெற்றி கண்ணா இங்கேருந்து கிளம்பிடணும்னு ரொம்ப வருத்தமாக இருந்தது. இப்போ நீ மாமா வெற்றி கண்ணா எல்லாரும் இங்கே இருக்கிறத நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுலயும் இன்னும் கொஞ்ச நாளைக்கு இங்கே தான் இருக்க போறீங்கன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு வேதா. கடவுள் உன் பக்கம் இருக்காரு. அதான் உனக்காக ஃபேவர் பண்ணியிருக்காரு. ஓகே அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் நீங்க தான் இருக்க போறீங்கன்னு ஆயிடுச்சு. எதுக்கு இங்கே நின்றுட்டு பேசிட்டு போங்க, போய் ரூம்ல போயிட்டு சாவகாசமா பேசுங்க போங்க. சிவா உங்களுக்கு ரொம்ப தான் உண்மையா. வா நம்ம ரூமுக்கு போவோம். இங்க இருந்தா சிவா நம்மள ஓட்டுவாரு. வா நம்ம ரூமுக்கு போவோம். வா வேதா நீ வா. டாட் டாட் இது எப்படி டாட்? டேய் நீ சந்தோஷமா இருக்கியா? இப்போ உனக்கு ஓகேமா? இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்த்தேன். பக்காவா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இனியும் 1 மந்த் இல்லை. இனி நீ ஆசைப்பட்ட அளவுக்கு இங்கே இருக்கலாம். டேய் ஆசைப்பட்ட அளவுக்கு இங்கே இருந்து லவ் மட்டுமே பண்ணாத. சீக்கிரமா லவ்ல இருந்து அடுத்த ஸ்டெப்புக்கு வரதுக்கு வழியை பாரு. சரியா டாட்? அதெல்லாம் விடுங்க. இது எப்படி இங்கே எப்படி டாட் சைட் ஓகே ஆச்சு? இதெல்லாம் எப்படி சாத்தியம் எனக்கு புரியல. டேய் அந்த ஓனரு கொடுத்தா நமக்கு தான் கொடுப்பேன்னு மொத்த காலில் நின்னாரு. அதான் இந்த சைட்டை முடிச்சிட்டோம். டாடி உண்மையிலே நம்ம அந்த ப்ரொப்ரைட்டருக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். டாடி யார் டாடி அவரு? உங்களுக்கு தெரிஞ்சவரா? ஆமாமா எனக்கு ரொம்பவே தெரியும். தினமும் காலையில நான் அவனை பார்த்துட்டு தான் போவேனே. அப்படியா டாட்? உங்க ஃப்ரெண்டா டாட்? ஃப்ரெண்டுன்னு சொல்லிட முடியாது, இருந்தாலும் தோராயமா அப்படியே சொல்லலாம். டாட் எனக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க டாட். டேய் அந்த ப்ரொப்ரைட்டர் வேற யாரும் இல்லடா, அது மிஸ்டர் சிவா. சிவா தான் அந்த சைட்டோட ப்ரொப்ரைட்டர். டாடி நீங்களா? அப்போ ஆமாண்டா, திடீர்னு ஒரு புது ப்ராஜெக்டை இந்த ஊர்ல என்னால் ஏற்படுத்த முடியாது. அதான் யோசிச்சு பார்த்தேன். என் பையனுக்காக என்னோட பங்களிப்பு எதுவும் இருக்கணும்ல. அதான் நானே ஒரு புது ப்ராஜெக்டை உங்க அம்மாவுக்கு கொடுத்துட்டேன். உங்க அம்மாவை இங்கேருந்து போக விடாம பண்ணணும்ல. உங்க அம்மா ஒரு முடிவு எடுத்தா அதுல இருந்து கண்டிப்பா அவள் மாற மாட்டான். பட் பிசினஸை பொறுத்த வரைக்கும் அவள் அதுக்காக அவளையே சேஞ்ச் பண்ணிப்பான். அதான் இப்படி ஒரு பிளானை போட்டேன். எப்படி இருக்கு? நல்லா இருக்கா மைடியா சார்? அப்பா அப்பா யாருமே டாட் எதுக்குடா இப்படி? என்னடா எதுக்குன்னு கேட்குறான். உங்க அம்மா உன் மேல அளவு கடந்த பாசம் வச்சிருக்கான். அவன் நினைச்சிட்டு இருக்கான் அவ பாசம் தான் பெருசுன்னுட்டு. எனக்கு தான் தெரியும் என் பையனை நான் எந்த அளவுக்கு உயிரா நேசிக்கிறேன்னு. என் பையனோட சந்தோஷம் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுலயும் இப்போ என் பையங்கிற அடுத்த ஸ்டேஜுக்கு போயிருக்கான். ஒரு பொண்ணோட காதலனா இருக்கான். என் பையன் ஒரு பொண்ணை காதலிக்கிறான். ஒரு அப்பாவா இல்லாம ஒரு நண்பனா என் பையனுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும்ல. இப்போ சொல்றேன், எனக்கு என் பையனோட சந்தோஷம் ரொம்ப முக்கியம். என் பையனுக்கு எது பிடிச்சிருக்கோ அதுதான்டா இந்த அப்பா செய்வேன். உனக்காக இது என்ன, இதை விட எது வேணாலும் செய்வேன். எனக்கு என் பையன் எந்த இடத்துலையும் வருத்தப்படக்கூடாது. அவனுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன்டா. என் தங்க பிள்ளடா நீனு. சரி என் தங்கப்பிள்ளை சரிங்க. என் தங்கப்பிள்ளை ஏன் என்ன செய்யுங்களா? என் முதல் நாயகன் என்னை நானே பார்த்துக் கொள்ள கிடைத்தாயே நீயும் இங்கே. அதனாலே தானோ உன்னில் தனி பாசம். உனக்குள்ளே என்னை நீயும் அடை காக்கும் அன்பை பார்த்து வருங்கால நட்பும் கூட நம்மை பேசும். லவ் யூ டாட், லவ் யூ so much டாட். ஏய் எதுக்குள்ள இப்போ ஃபீல் பண்ணிட்டு இருக்கான்? நான் உன் டேடியா மட்டும் இல்லைதான், உன் நண்பனாகவும் இருக்கணும்னு நினைக்கிறேன். அதான் என் பையனுக்காக எதுவும் பண்ணுவேன். ரொம்ப அழகான குடும்பம், பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்கு.